ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக் சாப்டர் 5 verse 5. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள், இயேசுவானவர் கடற்கரையிலே சீமோன் என்கிறவனுடைய படவில் ஏறி அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். போதகம் பண்ணி முடித்தவுடனே அவர் காலியான வலைகளை அலசிக்கொண்டு இருந்த சீமோனை பார்த்து, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்படி அவர் சொன்ன பொழுதுதான் சீமோன் அதற்கு மறு உத்தரவாக இந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்று சொன்னால், இங்கே இயேசுவானவர் அநேக மக்கள், திரளான மக்கள், 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். வந்து நெருக்கினார்கள் என்று போட்டிருக்கு. அவ்வளோ ஜனம், அதிகமான ஜனம், திரளான ஜனங்கள் வந்து அவரை நெருக்கினாங்க வசனத்தை கேட்கும்படி. அப்போ அவர் படவில் ஏறி உட்கார்ந்து கரையிலிருந்து பிரசங்கம் பண்ணினார். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது பேதுரு காலியான வலைகளை அலசி கொண்டிருந்தான் என்று 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இங்கே பேதுரு, சீமோன் வலைகளை அலசி கொண்டிருக்கும் பொழுதே அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்றால், இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த வார்த்தைகளை அவன் கேட்டு கொண்டிருந்தான். அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை அவன் கேட்டுக்கொண்டே அந்த வலைகளை அலசி கொண்டிருந்த நேரத்திலே இயேசுவானவர் திரள் கூட்டமான ஜனங்கள் வந்திருந்தாலும் இங்கே பேதுருவை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். பேதுருவின் தேவையை தேவன் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே யார் எப்படிப்பட்ட ஒரு தேவையோடு கூட நீங்கள் இருப்பீர்களானாலும் ஆண்டவர் அந்த தேவைகளெல்லாம் அறிந்தவர் மாத்திரமல்ல, அந்த தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழியையும் சொல்லுகிற தேவன்தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இங்கே அவர் ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாலும் சரீர பிரகாரமான ஒரு தேவை பேதுருக்கு உண்டு. என்ன? இரவு முழுக்க அவன் பிரயாசப்பட்டும் ஒன்றும் பிடிக்கவில்லை, அகப்படவில்லை, ஒரு மீன் கூட அவனுக்கு மாட்டல. அப்படி இருக்கும்போது இங்கே ஆண்டவர் திரள் கூட்டமான மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டு பேதுருவின் தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரி சகோதரியே, உங்களுடைய பர்சனல் நீட்ஸ், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும்போது, அவருடைய நீதியை நீங்கள் தேடும்போது, நிச்சயமாக உங்கள் தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். இங்கே பேதுரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாய், தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அங்கே வலைகளை அலசிக்கொண்டே அதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவன் தேவைகளையும் சந்திக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அவன் கேட்கல ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, நான் ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சேன், ஒன்றும் அகப்படலை, ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்கல. ஆனால் தேவனே, இயேசுவே அவனை பார்த்து நீ தள்ளி கொண்டு போன்னு சொல்கிறார். ஆனால் பேதுரு அதுக்கு என்ன மறு உத்தரவு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. சாதாரணமாக மீன் பிடிக்கிறது அதிகாலையில் இருட்டோடு போய் மீன் பிடிப்பாங்க, இல்லைன்னா இரவு வேளையில் போய் மீன் பிடிச்சாதான் மீன்கள் மாட்டும். பகல் நேரத்தில், வெயில் நேரத்தில் போய் பிடிக்க முடியாது. அது அவ்வளோ மீன்கள் அகப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. மீன்கள் அகப்படும்,
ஆனால் ராத்திரியில் அகப்படுகிறது போல் அகப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதான் சொல்கிறாரு, ராத்திரி எல்லாமே நாங்கள் பிரயாசப்பட்டோமே, ராத்திரியெல்லாம் நாங்கள் மீன் பிடிக்க முயற்சி செய்தோமே, ஆனால் ராத்திரியிலே எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையே, நீங்கள் பகலில் தள்ளி கொண்டு போய் போட சொல்கிறீங்களே, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகிலும் அங்கே அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அப்போ பேதுரு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை அறிந்திருந்தார். அவர் அவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த பிரசங்கம், அவ்வளோ நேரம் கேட்டுக்கொண்டிருந்த உபதேசம் அவருடைய இருதயத்திலே ஒரு கிரியை நடப்பித்திருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பல காரியங்களை செய்து தோல்வி அடைகிறோம், பல காரியங்களை செய்து ஏமாற்றம் அடைகிறோம், பல காரியங்களை செய்து வெறுமையாக்கப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படியே நீங்களும் நானும் செய்வோமே ஆனால் நிச்சயமாக அது விருதாவாய் போகாது என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் வெறுமையான வார்த்தைகள் அல்ல, அது விருதாவான வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தையிலே ஆவி இருக்கிறது, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை தான் இயேசுவானவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு. இன்றைக்கு ஆண்டவர் அநேகரோடு பேசி கொண்டிருக்கிற காரியம் அதுதான். நீங்கள் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உங்கள் வலையை போடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். பேதுரு அங்கே சொன்னது போல, ஆகிலும் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல, ஆகிலும் நீர் உரைத்த வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்றான். அப்படி அவன் போட்ட பொழுது 6ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பாருங்க, காலியான வலை இப்பொழுது மிகுதியான மீன்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக, காலியான வலைகளை அலசி கொண்டிருந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது மிகுதியான வலையே கிழிஞ்சு போகிற மாதிரி மிகுதியான மீன்களை அங்கே பிடிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை மாறினது. இதில் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இங்கே என்ன வித்தியாசமான காரியத்தை இங்கே செஞ்சாங்கன்னா, ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டது அவனுடைய சொந்த முயற்சி, மாம்ச பிரயாசம். ஆனால் இங்கே ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடுன்னு சொன்னது தேவனுடைய வார்த்தையின்படி செய்த காரியம். அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி செய்த உடனே அங்கே ஒரு அற்புதம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் விருதாவாய் வெறுமையாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை அடையாதபடிக்கு எல்லாவற்றையுமே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பலன் உண்டு. தர்மியான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று பேதுரு சொன்னது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தையின்படியே காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். அதன்படி செய்வதற்கு எங்களுடைய அனுபவம் அப்படிப்பட்டதாய் உண்டாக கர்த்தர் கிருபை செய்தரும். இந்த நாளிலே வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருள்வீராக. ஆசீர்வதியம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.